ஸோ கைஸ், தளபதி திருவிழா முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது என்ன ஒரு இதுல இருந்தாங்கன்னு தெரியல. எல்லா ஃபேன்ஸுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அந்த ஒருத்தருக்காக, தளபதி விஜய்க்காக ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. இப்போ அதே பர்சன் வந்து இங்க இருந்து அங்க போகும்போது, அங்க இருந்து இங்க வரும்போது, ஐ மீன் பாலிடிக்ஸ்ல இருந்து சினிமாக்கு போகும்போது சரி, சினிமால இருந்து பாலிடிக்ஸ் போகும்போது சரி, ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னதுன்னா அவருடைய மக்கள் சப்போர்ட் பின்னாடி. என்னதான் அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சினிமா, ஐ மீன் வந்து அந்த நாளைய திருப்பில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, கிண்டல் பண்ணி இது பண்ணி தான் அவரை வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ், எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு உறுதுணையா நிக்கிறாங்க. இப்போ டிசம்பர் 27 வந்து மலேசியா ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ நாளைக்கு வந்து டிசம்பர் 30 வந்து சேலம்ல ஒரு டிவிக்கு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ண போறாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தருடைய முன்னேற்றம் வந்து நிறைய பேர் வந்து குறுக்க வர போறது உறுதி. பிகாஸ் சினிமால அவர் இருந்தப்பையும் சரி, நிறைய பேர் வந்து அவரை வளர விடல. இப்பயும் சரி, பாலிடிக்லயும் சரி, இப்போ வந்து அவரை பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணி அவருடைய படத்தையே ரிலீஸ் பண்ணாம பண்ண போறாங்க. சரிங்களா? அது என்ன படம்னு உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல விரும்பல இந்த வீடியோவில். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மனுஷனை வந்து வளர விட மாட்டாங்க இந்த உலகத்துல. அதான் அந்த ஒரு வீடியோல பார்த்தேன். சரி, நேத்து ஆடியோ லான்ச் முடிஞ்சது. ஸோ படம் இருக்குல்ல, அப்போ நம்ம வந்து படம் வரப்போகுது, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் வந்து இன்னும் இருக்குன்ற ஒரு தாட்லாம் நம்ம மனசுக்கு வருது. பட் ஸ்டில் என்னன்னா, இந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதான் கேஜிஎஃப் உடைய படத்தை வந்து இவர் நிஜமாக்கி காட்டியிருக்காருல.